வணக்கம் மக்களே, போனாஸ் கிரியேஷன்ஸில் ஒரு புது கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பெங்களூர்னாலே மசால் தோசை ஃபேமஸ் இல்லைங்களா? மசால் தோசையை பல இடங்களில் சாப்பிட்டு ஒரு கம்பேரிஷன் தான் பண்ண போகிறோம். எங்கே ப்ளஸ்ஸு எது மைனஸு இதெல்லாம் பார்க்க போகிறோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வேறுங்களா, குட்டீஸ் எல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூர் சீரியஸில் இன்றைக்கி டே 2ங்க, சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நம்ம லாங் ட்ராவல் பண்ணி வந்து டயர்டாக இருந்தாலும் பால் மாறாமல் சீக்கிரமாக எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பசவன்குடியில் இருக்கக்கூடிய வித்யார்த்தி பவன் போயிட்டு மசால் தோசை கம்பேரிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாலும் டிராஃபிக்கில் மாட்டிப்போம். அப்புறம் நம்மளோட டே பிளான் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுங்க. ஏர்லி மார்னிங்கிறதால கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. வாங்க வித்யார்த்தி பவன் போகலாம். வணக்கம் மக்களே, இந்த பெங்களூர் டே சீரீஸில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்யார்த்தி பவன் தான் வந்திருக்காங்க. பசவன்குடியில் இருக்கக்கூடிய வித்யார்த்தி பவன் தான் வந்திருக்கோம். அதாவதுங்க, மசால் தோசைக்கு இது ஐகானிக் பிளேஸுங்க. நம்ம வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியும். நம்ம கேமராமேன் ஒரு மசால் தோசை பைத்தியம்னே. சாதாரண தள்ளு வண்டி கடைக்கு போனாலே மசால் தோசை கேட்குறவன் பெங்களூருக்கு வந்த பிறகு மசால் தோசையை மிஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? சரி, அதே ஒரு சீரியஸாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி 2-3 இடத்துல மசால் தோசை வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்னா வித்யார்த்தி பவன் தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் சாப்பிடும்போது ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்ததும் இங்கே நாங்கள் போய் டோக்கன் எடுத்தோங்க. அவங்க வந்து G22 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா 1 hour ஆகுமா கால் பண்ணுறதுக்கு. எல்லாருக்குமே சொல்கிறாங்க பேசிக் 1 hour ஆகும்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன். இன்கேஸ் நாங்கள் வெளியே போயிட்டு வர 1 hour தாண்டிடுச்சுன்னா கூப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுவோன்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு இங்கேருந்து கொஞ்சம் வாக் பண்ணி எதனா ஷாப்பிங் பார்க்கலாம், பண்ணுறோமோ இல்லையோ பார்க்கலாம் அப்படின்ட்டு போக போகிறோங்க. வாங்க, 1 hour கழிச்சு இங்கே மசால் தோசை சாப்பிட்டு பார்க்கலாம். வித்யார்த்தி பவனில் நம்ம டோக்கன் போடும்போது 1 hour ஆகும்னு சொன்னாங்களாங்க. நான் அங்கே என்கொயரி பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் 1 hour தாண்டி போயிட்டா நீங்கள் ரீகால் பண்ணுவீங்கன்னா பண்ணுவோம், பயப்படாதீங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே மகாலட்சுமி டிஃபன் ரூம்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோங்க. இந்த பக்கம் போகும்போது இது பார்த்தோம், இங்கேயும் இவ்வளோ க்யூ இருக்கே, அப்போ இங்கேயும் நல்லா தானே இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கே திரும்பி வந்திருக்கோங்க. இங்கே ஒரு தோசை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது 75 years ஓல்டாங்க. போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே நான் வந்ததில்லைங்க, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாங்க. சாம்பார் வடை வந்துருச்சுங்க, டேஸ்ட் பார்க்கலாங்களா? நம்ம தமிழ்நாடுக்காரங்க தான் இந்த சாம்பார் ஸ்வீட்டாக இருக்குன்னு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா சாம்பார் வாலி வாங்கி சாப்பிட்றாங்க. அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை. யூஸ்வலாக கர்நாடகா சாம்பார் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இல்லைங்க, நல்லா ஊத்தாப்பம் மாதிரி இருக்குங்க. இங்கே இது வந்து காளி தோசான்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் செட் தோசான்னு சொல்லுவோம். இந்த காளி தோசான்னு சொன்னாங்க. வாங்கியிருக்கோம், ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு எப்பவுமே சட்னி தான் ஃபேவரெட்டுங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் எல்லாமே நார்மலாக தான் இருக்குங்க. இது வந்து வெண்ணெய் மசாலா தோசைங்க. மேலே பேருக்கு கொஞ்சமாக வெண்ணெய் போட்டிருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு சாம்பார் கொடுக்கலைங்க. யூஸ்வலாக மசாலா தோசைன்னா உள்ளே வந்து ரெட்டாக அந்த காரமாக மசாலா வச்சுருப்பாங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருப்பாங்க இல்லைங்க. இங்கே வந்து தேங்காய் சட்னியும் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்காங்க. இந்த ரூபாய் வாங்கிக்கோ. ஆர்டர் பண்ண தோசை வெரைட்டிஸ்லாம் வந்துடுச்சிங்க. சாப்பிட்டுட்டே இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பார்சல் மூவிங் போயிட்டு இருந்ததுங்க. பார்சல் கூட அவங்க வீட்டில் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து வாங்குறத பார்த்து அவங்க ரெகுலராக இங்கே வந்து வாங்குவாங்க போட தெரிஞ்சதுங்க. சாம்பார் தான் ஃபாஸ்ட்டு மூவிங்குங்க. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாகவே இருந்தது. சிம்பிளாக தான் ஆர்டர் பண்ணவங்க. இன்னும் 2 இடத்துல சாப்பிடணும் இல்லைங்களா. காஃபியோட டிஃபனை முடிச்சுக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணிட்டு வரும்போது அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட கிச்சனை பார்க்கட்டுமான்னு கேட்டதுக்கு அவர் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் பார்த்துக்கங்க, ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கள், பிஸியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வெயிட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ க்ளீனாக இருந்ததுங்க. க்ளீனாக இருக்கிறதுனால தான் நம்ம கேட்டதுமே அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? பட்டர் பார்த்திங்கன்னா கம்பெனி அமுல் பட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. நீங்கள் அப்படியே பாருங்கள், வெளியே போய் ஃப்ரீயாக பேசலாம்.
டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னா நிறைய வெண்ணெய் நெய் போட்டு சாப்பிட முடியாது இல்லைங்களா. இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து ராமேஸ்வர் கேஃப் போகலாம் அப்படின்னும் போது உங்களெல்லாம் சாப்பிட முடியாதுமா, நிறைய நெய் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி திகட்டாமல் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுங்க. இப்போ ரேட் பார்த்துடலாங்களா. காலி தோசை வந்து 55 ரூபாங்க, வடை வந்து 38 ரூபா, சாம்பார் வடை. ஸ்பெஷல் தோசை வந்து 80 ரூபா, காஃபி ஒன்று 25 ரூபாங்க. காஃபி நான் குடிக்கிறது இல்லைல்ல, அதனால் இவர் தான் குடித்தார். காஃபி எப்படி இருந்தது? நார்மலாக இருந்ததா வீட்டில் சாப்பிட்றேன் டிஃப்ரெண்ட். ஃபில்டர் காஃபி நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாருங்க. நார்மலான ப்ரைஸு, டே டு டெய்லி லைஃப்பில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால தான் ஆஃபீஸ் போகிறவங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ அடுத்து நம்ம வித்யார்த்தி பவன் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு சொல்லியிருந்த டைமுக்கு வித்யார்த்தி பவன் வந்துட்டோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வர பிளான் பண்ணுறீங்கன்னா ஃப்ரைடேஸில் லீவுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம டைமிங்கும் வந்த பிறகு அவங்க கால் பண்ணாங்கங்க, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து வர அளவுக்கு கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போய் நம்ம கொடுத்து அலாட்மெண்ட் பண்ணியிருந்த சீட்டில் உட்காந்துட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து இங்கே ஒரு 15 to 20 மினிட்ஸ் உட்கார்ந்த பிறகு தாங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ரஷ் வந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம் அந்தளவுக்கு ஹைப் கொடுக்குறாங்களே. சாப்பாடு எப்படிங்க, தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் சென்னை கொஞ்சம் நம்ம இங்கே மெனு கேட்கவே வேணாங்க, இங்கே ஸ்கேன் ஃபார் மெனுன்னு கொடுத்துருக்காங்க. நல்ல அட்வான்ஸ்டாக இருக்குங்க. நம்ம கூகுள் இதில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அவங்களே மெனு வித் ப்ரைஸ் ரேட்டு அவைலபிளாக இருக்கா இல்லையா அதுவும் வந்துடுதுங்க. அட்வான்ஸ்டாக இருக்கு இல்லைங்க. எப்பயும் போல் சாம்பாரோட தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. நம்ம ஊர்லலாம் ஊறி இருக்கோம், இங்கே அப்போயே போட்டு அதில் சாம்பார் ஊற்றி கொடுத்துட்றாங்க. நாம் தான் உடச்சி விட்டு ஊறி சாப்பிடணும். பாருங்களேன், இதுக்காக தாங்க, இந்த சீனை பார்க்க தான் நிறைய பேர் இங்கே கூட்டமாக வராங்கங்க. எப்படி தோசையை அடுக்கி கொண்டு வராரு பாருங்களேன். குறைஞ்சது 20 பிளேட்னா இருக்கும் இல்லைங்க. தோசையை மட்டும்தான் இவர் சர்வ் பண்ணுறாருங்க. பின்னாடியே இன்னொருத்தர் வந்து ஒரு வாளியில் சட்னி கொண்டு வராரு. சாம்பார் இங்கே இந்த தோசைக்கு சர்வ் பண்ணுறது இல்லைங்க. சாது தோசை, வெண்ணெய் மசால் தோசை வந்துருக்குதுங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. பண்ணும் போதே எவ்வளோ வெண்ணெய் வெளியே வருது பாருங்க. இதுதான் இங்கே சாகுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் குருமா தான், கொஞ்சம் திக்காக இருக்கும். க்ரீன் மசாலா, பச்சை மசாலா போட்டு செஞ்சுருப்பாங்க. இங்கேயும் அந்த ரெட் மசாலா இல்லைங்க. தோசையை பொறுத்தவரை செம்ம கிறிஸ்பாக இருக்குங்க. சாகு அப்படின்றது நம்ம ஊர் குருமா தான், நூக்கல் தான் கன்ச்சியாக இருக்குது. அதை பச்சை மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இது பார்க்கலாங்களா. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மசாலா தோசை தாங்க. ஏன்னா இந்த தோசை செம்ம கிறிஸ்பாக நல்லாயிருக்கு. இந்த ஊரில் சாம்பார் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த ஊரில் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஏன் சாம்பார் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லுங்கள். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என் பையன் கேட்டாங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க பாருமா அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கு சொன்னேன், இந்த 10 ரூபாய் இருக்கும். ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க போல இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. குரூப்பாக நிற்கிறாங்களா. அப்போ அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறத யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நியூலி மேரிட் கப்புள் வந்து இங்கே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஆல்பம்க்கு எடுப்பாங்க இல்லைங்களா, ஆஃப்டர் மேரேஜ் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஐகானிக் பிளேஸ் அப்படின்றதுனால இங்கே வந்து சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு வீக்கெண்டு வேறு. இது ஒரு ஆசையாக சாப்பிட்றாங்க அவங்க.
போன ஹோட்டலில் நம்ம கிச்சன் ஷூட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஷூட் பண்ணலான்னு கேட்டதுக்கு ஒன்லி டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம். இல்லைங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், இதுக்காக இன்னும் தட்டி வர முடியாதுன்னு எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாலும் ஸ்ட்ரிக்டாக ஒன்லி டியூஸ்டே தாங்க ஷூட்டிங் நாங்கள் டெடிக்கேட்டாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு காட்ட முடியலன்னு அது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருந்ததுங்க. சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. 2 இடம் சாப்பிட்டதுக்கு எல்லாருமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு, போதும் போதும்னு சொல்கிறாங்க. தோசையை பொறுத்தவரை செம்ம கிறிஸ்பியாக இருந்ததுங்க. வடையுமே கிறிஸ்பியாக இருந்தது. நம்ம ஊரில் ஊற விட்டுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே நம்ம கிறிஸ்பாக அந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமியும் சரி இங்கேயும் சரி சேமாக தான் இருக்குங்க. வடை மட்டும் இங்கே கொஞ்சம் 48 ருபீஸாக இருந்தது, அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேக் அவேக்கு தனியாக கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வாங்கி சுட சுட சாப்பிட்ணுன்னா 1.5 hour வெயிட் பண்ணி சாப்பிட்ணுங்க. இல்லை வீட்டுக்கு எத்தனை பேர் நிதானமாக சாப்பிட்றேன் அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து வந்து இன்னொரு இடம் பார்த்து வச்சுருக்கேன், போய் பார்க்கலாம். எனக்கு பெங்களூருக்கு வந்தாலேங்க ஃப்ரூட்ஸு இங்கே வெஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும், வாங்கின்னு போகணுன்னு இருக்கும். இங்கே கொஞ்சம் எதாவது காய்கறி வாங்கலாங்களா? துவரை எப்படிங்க கிலோ? 100 ரூபாய். இது நம்ம ஊர் தக்காளி. கேஜி ஹவு மச்? 320 போடுறாங்களாம், 300 கொடுக்குறாங்களாம். நாட்டி காய், நாட்டி ஃபாரம் 300 rupees. மொச்சக்காய் 300 கிலோ. அது இது 80 rupees. துவரைங்க. சென்னையில் இந்த துவரை யாருமே சாப்பிட்டது இல்லைன்னு கேட்டால் சௌமியா சொல்கிறா, இதை நாங்கள் சாப்பிட்டதே இல்லைன்ட்டு. இதுலேருந்து தான் துவரம் பருப்பு எடுப்போம். துவரைன்னு பேர். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை நம்ம அப்படியே வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை உரித்து கறி குழம்பு, அப்புறம் வந்து கைமா போட்ட குழம்பு, இல்லை கத்திரிக்காய் போட்டு வெஜிடேரியன்ஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து 100 ரூபா சொல்கிறாரு. அப்புறம் இந்த மொச்சக்காய் பொறுத்தவரை உரிச்சி வைக்கிறாங்க, 400 ருபீஸ் தான். இது எவ்வளோ சொல்கிறீங்க? 300. உரிச்சி வச்சுருக்க 300. இது பார்த்தீங்கன்னா பிதுக்கு பருப்பு. எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மொச்சக்காவை வந்து கை ஈரமாக இருக்குது, தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு, எனக்கு இது வரல, இப்போ கை சரியில்லை இல்லைங்க, இது மாதிரி எடுத்துருவோம். காட்டா நேனா பிதுக்கு பருப்புன்னு சொல்லுவோம். இது வந்து அவங்கள பிதுக்கி கொடுக்கறதுனால 400 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. டபுள் பீன்ஸ் எவ்வளோண்ணா? அதாவது 150. 150 டபுள் பீன்ஸு. பட்டர் பீன்ஸ்னா 120. டபுள் பீன்ஸ் எப்படின்னா கிலோ? அதாவது 150, இதாவது 280. டபுள் பீன்ஸ் தோலோடு வாங்கினா 150 சொல்கிறாங்க. இது வந்து 280. பட்டர் பீன்ஸை பொறுத்தவரையிலும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் தவிர வாங்கி சாப்பிட்டது இல்லைங்க. மற்றபடி இப்போ மொச்சக்காய், துவரை, டபுள் பீன்ஸ் எல்லாம் இல்லாமல் என்னால் இந்த சீசனை தள்ளவே மாட்டேன். அதனால் இந்த வாட்டி டபுள் பீன்ஸ் வாங்கலை. காராமணியும் துவரையும் வாங்கிக்கலாம். அண்ணா இது 1 kg கொடுங்க. இது இப்படி தோலோடு வேக வைக்கும் போது தோலோட வாசனையும் இதில் இறங்கும். மொச்சக்காய் இது காராமணி வந்து காஞ்சதும் நம்ம விற்கும் இல்லைங்களா, ஊற வச்சு சுண்டல் வைப்போம், கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்போம். ஆனால் இது தோலோடு வேக வைக்கும் போது தோலோட ஸ்ட்ரென்த்தும் விட்டமின்ஸும் இதில் இறங்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு என் பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் போய் சாப்பிடுவோங்க, இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஆச்சு? 180. 2 சேர்த்து. நேத்திரங்காய், மா இஞ்சி அங்கே காட்டுனேன் நான். என்ன புளிங்க, ஊறுக்காய் போடுற ஐட்டம்ஸ்லாம் இந்த கடையில் இருக்குது. நார்த்தங்காய், மா இஞ்சி, மாங்காளி கிழங்கு, மிளகு, பச்சை மிளகு, மாங்காய், ஊறுக்காய் மாங்காய். பொங்கல் வருதா? மழையில் இப்படி தான் இருக்குமா? ஆமாம், இப்படி தான் காய்க்கும். இது மிளகு, மிளகு இப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணும்போது பிளாக்காக மாறும். இதெல்லாம் ஒரு ஐடியா பார்த்து சர்ப்ளஸ்.
அடுத்து நம்ம மல்லேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கஃபேல டிஃபன் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இது வந்து சிக்பட்டில், இதே பெங்களூர் சீரீஸில் சிக்பட்டில் ஒரு நாள் நான் ஷாப்பிங் போகும்போது சாப்பிட்ட மசால் தோசைங்க. எப்போ சிக்பட்டுக்கு பர்ச்சேஸ் வந்தாலும் இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவோம். ஷாப்பிங் பண்ணிட்டு டயர்டாக வந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. இந்த இடத்துல மட்டும்தான் வந்து அந்த மசால் தோசையில் ஆரஞ்சு கலர் மசாலா தடவி தருவாங்கங்க. பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதும் எனக்கு என்னமோ இந்த இடத்துல சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த கிளிப்பும் மிஸ் பண்ணாமல் இந்த சீரீஸில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ராமேஸ்வரம் கஃபே போகலாம். பெங்களூர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போது லாஸ்ட் லாங் வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர் மனோஜ்குமார் அப்படின்றவர் பெங்களூர்லேருந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவர் தான். அவர் கமெண்ட்டில் நிறைய இடங்கள் சஜஷன் பண்ணியிருந்தாருங்க. அதில் சிடிஆர் மசால் தோசை சாப்பிடுங்கம்மா, எம்டிஆர் மசால் தோசை சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க இப்படிலாம் சொல்லியிருந்தார். இது 3 சாப்பிட்டதுக்கே திகட்டி போச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் மனோஜ்குமார். தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன்ஸ். இந்த ராமேஸ்வரம் கேஃபேல கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தாங்க. நாம் அப்படியே பார்க்கலாம் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத. ஒரு ஃபுட்டுக்கும் தனித்தனி கவுண்டருங்க. இட்லி வடாக்கு தனியாக இருக்குது, சாம்பார் வடைக்கு தனியாக இருக்குது, மசால் தோசைக்கு தனியாக இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வெரைட்டிஸ்க்கு தனியாக இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு வெல் எக்யூப்டாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இந்த ராமேஸ்வரம் கேஃபே வந்து பெங்களூர்லேயே நிறைய இடங்களில் நிறைய பிரான்ச்சஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மல்லேஸ்வரம் கேஃபே இந்த பிரான்ச் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுங்க. ரொம்ப பெருசும் கூட. நீங்களே இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படியே பாருங்கள். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நாங்கள் டைம் எடுத்து ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியிருக்கோம். அதாவதுங்க மசால் தோசை சீரீஸில் நம்ம 3ஆவதாக வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மல்லேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கஃபே தாங்க. இதுதான் முதல்ல ஆரம்பித்த இடமா. நல்லா பெருசாக இருக்குங்க. ஒரு கோவில் மாதிரியான செட்டப்பாக இருக்குது. மசால் தோசைக்கு தனியாக சீரீஸு, அன்னபூர்ணா அப்படின்ட்டு ரைஸ் வெரைட்டிஸ்க்கு ஒரு சீரீஸு, பிவரேஜஸ்க்கு ஒரு ஸ்டால் அப்படின்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அதாவது காலையில் இது மாதிரி நான் தோசை சாப்பிட போகிறேன்னு சொன்னதுக்கு, ராமேஸ்வரம் போக போகிறேன்னு சொன்னதுக்கு ஒருத்தர் சொன்னாங்க உங்களால் முடியாது, அவங்க இந்த மாதிரி வயசானவங்க சாப்பிட முடியாது, நிறைய நெய் ஊற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்ருக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 4 பேர் வந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்கார் 2 பசங்க வந்தோங்க. நீங்களே இது முன்னாடி பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக ஐட்டம்ஸ் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. படுத்தா தூக்கம் வருது. இது வாங்குறதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் போட்டே இருந்துட்டேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. நெய் பார்த்தீங்களா? இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்ட 2 மசால் தோசை 80 ரூபாய் தாங்க. இது 150க்கு இவ்வளோ நெய் கொடுத்துருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ண வேணாம் தான் நினச்சேங்க. ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்ட இடங்களில் சாம்பார் கொடுக்கலைங்க. இங்கே சாம்பார் ஒரு கார சட்னி கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் மாதிரி. சூப்பராக இருக்குங்க. ஏதோ ஒரு தடவை சாப்பிட்லாம். எனக்கு ஆகாதுங்க. நான் பசங்க கொடுத்துருக்கேன். எந்த சாப்பிடுவா. ஸ்வீட் மைல்டாக நல்லாயிருக்கும்.
நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்து ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி ராமேஸ்வரம் கேஃபே வந்து சாப்பிட்டுட்டோங்க. அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 இடத்துல மசால் தோசை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஏதாச்சுமா தானாக அமைஞ்சுதுங்க. முதல்ல சாப்பிட்ட மகாலட்சுமி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆயில் ரொம்ப கம்மியாக வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருந்தது. அடுத்தது வித்யார்த்தி பவனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் வெண்ணெய் கூடுதலாக இருந்தது, அதுவும் கிறிஸ்பாக சூப்பராக இருந்தது. அடுத்தது காசு தகுந்த பணியாரம் மாதிரி இந்த இடத்துல 150 ரூபாய் ஒரு மசால் தோசை, அதுக்கு தகுந்த மாதிரி நெய்யை வளாவி இருக்காங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கேயுமே இங்கே அந்த 3 மசால் தோசையிலுமே அந்த ஆரஞ்சு கலர் மசாலா வைக்காமல் வெறும்னு உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து கார சட்னி சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒன்று சாப்பிடலாம், ஒன்று சாப்பிட்டா சாயங்காலம் வரும் திம்முன்னு இருக்கும், அந்தளவுக்கு நெய்யாக இருக்குங்க. நாங்கள் ஒன்றே வாங்கி 3 பேர் சாப்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு காலைல சாப்பிட்டுட்டே ஃபுல்லாகிடுச்சு வரலன்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் வாங்கியிருந்தோம். ரொம்ப சக்கரை கம்மியாக மைல்டாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் சக்கரை தூக்கலாக இருந்தது நல்லா இருந்திருக்கோங்க. அதனால் அதை எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. அதோட பேர் பார்த்திங்கன்னா 138 ரூபாங்க. இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.